ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடைக்கப்பட்ட வாசல்கள், அதற்கு முன்பாக நிற்கிற ஒரு சூழ்நிலை, சத்ருவாகிய எகிப்தியர் இஸ்ரவேலுக்கு பின்னாக நிற்கிற ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதற்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பலத்த கீழ்காற்றை அனுப்புகிறார். அந்த கீழ்காற்று சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்கிறார். அதை வறண்டு போக பண்ணுகிறார். அந்த செங்கடல் ஜனம் அந்த செங்கடலின் ஜலம் வற்றி போகும்படியாய் செய்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அதன் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போக பண்ணுகிறார். அந்த ஜலம் கடல் ரெண்டு பக்கம் மதிலா நிற்கும்படியாய் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையின் தேவன். சர்வ வல்லமையின் தேவனுடைய கரத்திற்குள்ளாய் இருக்கிற நாம் சர்வ வல்லவரின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளை தருவார். உங்கள் நெருக்கத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்களுடைய துன்பத்தின் பாதைகளை கர்த்தர் மாற்றுவார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் ஒரு பயத்தின் சூழ்நிலை, அடைக்கப்பட்ட ஒரு வாசல், நெருக்கத்தின் வாசல், அவர்களுக்கு உபத்திரத்தின் வாசல், அவர்கள் என்ன நடக்குமோ என்று திகைத்து போன ஒரு வாசல். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்து அந்த செங்கடலை மதிலாக நிற்கும்படி செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்படியாய் கர்த்தர் அனுகூலம் பண்ணினார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில அனுகூலகத்தின் வாசல்கள், அனுகிரகத்தின் வாசல்கள் கர்த்தர் திறப்பார். இயேசுவை நாமத்தை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அனுகூலத்தின் வாசல்களை திறப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.